75 வயதான மோடியும் அமித்ஷாவும் எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க? ஒரு சில வீடியோக்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு கருத்தை பேசியிருப்போம். அந்த கருத்தை 100% பிரதிபலிக்கிற மாதிரி ராமன் மூத்த பத்திரிகையாளர் இந்த வயர்ல ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த ஆர்டிக்கல்ல நிறைய விஷயங்களை பாஜக தொடர்பாக பேசியிருக்கிறார். எதற்காக கொத்து கொத்தாக எம்பிக்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க பாஜக? நாடாளுமன்றத்தில் எதை நோக்கி பயணிக்கிறது மோடி மற்றும் அமித்ஷாவினுடைய அரசாங்கம்? அசைக்க முடியாத ஒரு சர்வாதிகார அரசாக பாஜக மாற்ற முயற்சிக்கிறாங்களா? வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக தெரிஞ்சாலும் கூட உள்ளுக்குள்ள அப்படி இல்லை அப்படிங்கிறதும், தேர்தல் ஆணையத்தில் பாஜக செய்யக்கூடிய நிறைய விஷயங்களின் தொடர்பாகவும், மாநில அரசியல் பஞ்சாப் உட்பட மாநிலங்களில் ஆட்சி கவிழ்க்கிறதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள்ல இந்த ஆர்டிகல் பேசியிருக்கிறது. இந்த வீடியோ அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலை முழுவதுமாக ஆய்வு செய்யக்கூடியதாக இருக்கும். இது நிறைய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. பாஜக திட்டம் அப்படிங்கிறது ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுகள் கணக்கு இல்ல, அடுத்த 25 ஆண்டுகளுக்கானது அப்படிங்கிற ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். அந்த கருத்தை அப்படியே 100% பிரதிபலிக்கும் விதமாக தான் ராமன் அவர்கள் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல பேசப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவுடைய திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஜனநாயக போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார ஆட்சி அப்படிங்கறத நோக்கி தான் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்கிறார். தொடர்ந்து ஒரு பர்ச்சேசிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. அதாவது எதிர்க்கட்சிகள் இப்போ மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில 28 எம்பிக்கள் 20 எம்பிக்களை விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படும். இன்னொரு பக்கம் ஆதரவு நிலைப்பாட்டை எதிர்த்திருக்காங்க. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய எம்பிக்களை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ பஞ்சாப்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஆம் ஆத்மியோட ஆட்சி நடக்குது. அங்க அந்த ஆட்சி கவிழ்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை மிக மும்புறமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் ஒரு பர்ச்சேசிங் பாலிடிக்ஸ் அப்படின்னு நடக்குது. எம்பிக்களை நம்மளுடைய பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் சேர்க்கணும், இல்லாட்டி பாஜக கூடயே சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதாவது 3/2 பங்கு எம்பிக்களுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிறத நோக்கி தான் ரொம்பவும் மும்புறமாக பயணிக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒன்னு டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை, இன்னொன்னு ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த 2 விஷயம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த 25 ஆண்டுகளுக்கும் பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாரு ராமன். எதற்காக இதை அப்படி சொல்றாரு அப்படின்னா, தொகுதி மறுவரை நடக்கும் பொழுது என்ன பண்ணும், நமக்கு பல்வேறு விதங்கள்ல 50% தொகுதிகள் உயர்த்தப்படும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட, இந்த ஒரு விஷயம் இவ்வளவு ஆக்ரோஷமாக பாஜக செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசியல் நலன் இல்லாம செய்ய மாட்டாங்க அப்படின்னும், ஏதோ ஒரு வகையில் அவங்க பயன், மிகப்பெரிய பயன் இருக்கு அப்படின்னும் அவர் விளக்குறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, வட இந்தியாவில் பாஜகவினுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை அப்படின்னு அதிகரிக்கும். அதாவது வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 பாஜகவுக்கு சாதகமான பாலிடிக்ஸாக தான் இப்போ வரைக்கும் இருக்கும். வெரி சிம்பிளாக ஆப்போசிட் பார்ட்டியாக, ஆப்போசிட் தரப்பாக முஸ்லீம்களை முன்னெடுத்துவாங்க. இவங்க ஆதரவு நிலைப்பாட்டில் இந்துக்களோட நிற்பாங்க. அதாவது இந்துக்களின் பாதுகாவலராக ஆர்எஸ்எஸும் சரி, அவங்க பின்னாடி இயங்கக்கூடிய பாஜகவும் சரி காட்டிக்குவாங்க. அப்படி அங்கிட்டு இருக்கும் பிஜேபி என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம்கள் இந்துக்களை மிக கடுமையாக தாக்க போறாங்க, முஸ்லீம்களை அழிக்க போறாங்க, அவங்களுக்கு பாதுகாவலராக பாஜக இருக்கிறோம் அப்படின்னு நாங்களே காட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலமா என்ன பண்ணுவாங்க, ஒட்டுமொத்த வட இந்தியாவும் இந்து முஸ்லீம்களாக பிரிச்சு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களின் வாக்குகள்ல குறிப்பிட்ட சதவீதத்தை பெற்றாலே வெற்றி பெற்ற முடியும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட திட்டம் அப்படிங்கிறத விளக்கி இருக்கிறாரு ராமன். என்ன சொல்றாரு அப்படின்னா, வட இந்தியாவில் எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது வட இந்தியாவின் வாக்குகளை மட்டும் எம்பிக்களின் வெற்றுமே என்ன பண்ண முடியும், வெற்றி பெற்ற முடியும். வட இந்தியாவினுடைய எம்பிக்களை ஏன் காங்கிரஸ் வெற்றி பெற முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வரும் பொழுது அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, வட இந்தியாவினுடைய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இந்துத்துவா பாலிடிக்ஸாக, ஒரு மதவெறி அடிப்படையிலான பாலிடிக்ஸாக இருந்திருக்குது. இவ்வளவு காலம் பெரிய அளவில் வெளிப்பிருந்து பார்க்கும்போது தெரியலனா கூட 40% அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் தான் இருக்குது. அந்த 40% வாக்குகளை 40% எம்பிக்களை பெற்றாலே போதும், ஒரு அரசு தேசிய கட்சியாக உருவெடுத்து தேசிய அளவில் ஆட்சியும் பிடிச்சு விட முடியும் அப்படிங்கிற நிலை தான் இருக்குது. அதை நோக்கி தான் பாஜக பயணிக்கிறாங்க. அவங்க 90% வெற்றி 100% வெற்றி நோக்கி பயணிக்கல. அவங்களுக்கு தேவை 40% தான். 40% இருந்தாலும் கூட மிச்சம் இருக்கக்கூடிய 60% ஸ்பிளிட் ஆகும் பொழுது ஈஸியாக ஆட்சி பிடிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் பயணிக்கிறாங்க. அது வட இந்தியாவை அவங்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடுப்பதற்காக தான் இந்த தொகுதி மறுவரையை இன்னும் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதற்கு தடையாக இப்ப என்ன இருக்குது அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 3/2 பங்கு ஆதரவு அப்படிங்கிறது தான். அதை கொண்டு வரதுக்காக தான் என்ன பண்றாங்க, பர்ச்சேசிங் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத பாஜக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம். இதே விஷயத்தை நம்ம இதுக்கு முன்பாக ஒரு வீடியோலையும் பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து என்ன பண்றாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை 2029 செயல்படுத்தி விட வேண்டும் அப்படிங்கிறதா. அதை நோக்கி தான் மும்புறமாக பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எதற்காக ஒரே நாடு, இப்ப எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு, பாஜகவுக்கு ஆதரவான ஒரு களம் உருவாகிருச்சு. இப்போ சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் பொழுது போக்கஸ் எங்க இருக்கும் அப்படின்னா
டெல்லியில யார் ஆட்சி பண்ண போறா? ஒட்டுமொத்த இந்தியாவை யார் ஆட்சி பண்ண போறா? அப்படிங்கிறதை நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கும் பொழுது, மாநில சட்டமன்றம் ஆட்டோமேட்டிக்காகவே தேசிய அரசியலை நோக்கி அந்த காய்களை நகர்த்த தொடங்குவாங்க. தேசிய அரசியலாக விமர்சனமும் சரி, ஆதரவு நிலைப்பாட்டும் தேசிய அரசியலை மையமாக வச்சு தான் இருக்கும். மாநில அரசியல் பத்தி பேசவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட கான்செப்டாக இருக்கு. அப்ப 2டே 2 பாலிடிக்ஸ் தான். பாஜக ஆதரவு, இன்னொன்னு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது, மிக ஈஸியாக என்ன பண்ணலாம், மாநில அளவிலான ஒரு வலுவான பாலிடிக்ஸை வந்து பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி பாஜக திட்டத்தை தீட்டுறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. சோ இதன் காரணமாக தான் டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கி காய்களை நகர்த்துறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் சர்வதேச அளவுல ஊடகங்கள் இந்தியாவை நோக்கி ஒரு முக்கியமான கேள்வியை, ஒரு சந்தேகத்தை ஆர்டிக்கல் வடிவில எழுப்புறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க பேசக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்குது. ஜனநாயக நாடாக காட்டிக்கிறாங்க. ஆனா உள்ள அப்படி நடக்கல அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த பேசுறாங்க. ஜனநாயக முறைப்பட தேர்தல் நடக்குது அப்படின்னு வெளிப்படையிலிருந்து பார்க்கும்போது தெரிஞ்சாலும் கூட, இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற விஷயங்கள்லாம் உள்ள நடக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அது ஒரு சார்பாக தேர்தலாக நடக்கும். சர்வாதிகாரமாக நடக்கும். இப்போ வடகொரியாலயும் தான் தேர்தல் நடக்குது. அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99% அவருக்கு ஆதரவான வாக்குகள் பதிவாகி வெற்றி பெற்றுவார் அப்படின்னு அறிவிக்கப்படும். அதே மாதிரியான ஒரு வடகொரியாவுல ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வடகொரியாவில் ஒரு 60% தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி சர்வதேச ஊடகங்கள் பேச தொடங்குறாங்க அப்படின்னும். ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து பாஜக செயல்பாடுகள் எப்படி இருக்கு, தேர்தல் ஆணையத்தை முழுவதுமாக கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறத நோக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல் விளக்குது. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையர்களோட நியமன குழுக்கள் வந்து மாற்றம் செய்றாங்க. அதனுடைய ஆணையர்களாக யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா, பாஜகவினுடைய ஆதரவாளர்களை நியமிக்கிறாங்க. இவிஎம் மிஷின்கள்ல நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு தரவுகளோட, அதாவது ஆதாரத்தோட குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் பொழுது, அது வந்து கண்டுகொள்ளாமப்படாமலேயே போயிருது அப்படிங்கிறது நம்மால பார்க்க முடியுது. இப்படி நிறைய விஷயங்கள்ல இது நடக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சந்தேக பார்வை ஏற்படுத்துது. அது மக்களுக்கும் சந்தேகமாக வருது. தேர்தல் ஆணையமும் பாஜகவும் ஒன்றுதான் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணோட்டம் வரும் பொழுது, மக்கள் எப்படி தெளிவாக வாக்களை செலுத்துவாங்க. நம்ம யாருக்கு வாக்களிச்சாலும் பாஜக தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மக்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அது எப்படி ஒரு நேர்மறையான தேர்தலாக இருக்கும். இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடா இருக்கக்கூடிய இந்தியாவுல இது போன்ற விஷயம் எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை இந்திய ஊடகங்கள் தவிர்த்துட்டு சர்வதேச ஊடகங்கள் வரைக்கும் பேச தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் விளக்குறாரு இந்த ஆர்டிகல். இன்னொரு பார்வையில் வைக்கும் பொழுது, இப்ப பாஜக இத்தனை வேலைகளை நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் சரி, வெளியும் சரி கட்சிகளை உடைக்கக்கூடிய வேலையை செஞ்சு கொடுக்குற அதே நேரத்துல எதிர்க்கட்சிகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி எழத்தான் செய்யுது. அதாவது காங்கிரஸ் போன்ற மிக முக்கியமான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு விதமான யூகங்களை வகுக்கிறாங்க. அது வந்து தேசிய அரசியல் பிரதிபலிக்குதா அப்படின்னா, அவங்களுக்கு தோல்வியை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாநில கட்சிகளோட ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கிறது, தென்னிந்தியாவில் மட்டும் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் சுருங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜக பாலிடிக்ஸ் ஈடுகொடுக்க வழிகளான பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுனால எதிர்க்கட்சிகள் பண்ண முடியல அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்தில் நடந்த அயோத்தியுடைய இந்த மோசடி வழக்கே ஒரு முக்கியமான சாட்சியாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா 1000 கோடிக்கு மேல மோசடி நடக்குது. அந்த அயோத்தி கோயிலை மையமாக வச்சுதான் பாஜக பிரச்சார வழிகள் தொடர்ந்து இருந்திருக்குது. அப்படி இருந்தாலும் கூட அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுல எதிர்க்கட்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே கூட தொடர்ந்து கோட்டை விட்டு கொண்டே இருக்கிறாங்க எதிர்க்கட்சிகள். இப்படி இருக்கிறதுனால தான் என்ன நடக்குது, பாஜக அடுத்தடுத்த காய்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. 4வது முறை ஆட்சியை பிடிப்பதற்காக பல்வேறு காரியங்களை நடத்திட்டு இருக்காங்க. இப்ப நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு ஆதரவை வந்து பாஜக பெறும் அப்படிங்கும்போது, அதை வந்து என்ன பண்ணும், டீலிமிட்டேஷனுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் வழிவகுக்கும் பொழுது எவ்வளவு எதிர்க்கட்சிகள் கூட்டு சேர்ந்தாலும் கூட பாஜகவை வீழ்த்த முடியாது அப்படின்னும், ஒரு ஜனநாயக போர்வையில் இருக்கக்கூடிய ஒரு சர்வாதார அரசாக அது அமையும் என்றும், நேரடியாக RSS ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா மோகன் பகவத் அவர்கள் பிஎம் ஆனா எப்படி இருக்குமோ அது போன்ற ஆட்சியாகத்தான் 2029 பாஜக வெற்றி பெற்றால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பார்வையை முன்வைக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். ஓகே மக்கள், நம்ம வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஜனநாயக போர்வையில ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்குது அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள் இந்தியாவை நோக்கி கேள்வி கேட்கிற வகையில தான் இந்தியாவின் ஆட்சி இருக்குதா. அதாவது தேர்தல் ஆணையத்தின் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டா இருக்கட்டும், அதற்கு வலு சேர்க்கும் விதமாக தரவுகளோட நம்ம குற்றச்சாட்டை வச்சாலும் கூட அதுக்கு சரியான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்காததாக இருக்கட்டும், எஸ்ஐஆர் குளறுபடியாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், தேர்தல் ஆணையர்களுடைய செயல்பாடுகள் போன்ற விஷயங்கள் சந்தேகங்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எழுப்பதாக இருக்கட்டும், சந்தேகங்கள் எழுப்பக்கூடிய எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அதை பேசாம ஒரு சீசனல் பாலிடிக்ஸ் போல அங்க இந்த விஷயங்களை பேசுறாங்களா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போறது அப்படிங்கிற மாதிரி நகர்த்திட்டு இருக்கும் பொழுது அது பாஜகவுக்கு சாதகமாக மாறுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சோ பாஜக தன்னுடைய அடிகளை ரொம்ப பலமா வச்சிட்டு இருக்கும் பொழுது அதற்கு எதிரடி வைக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா சாதுவாக டீல் பண்றாங்க அப்படின்னும், ஒருவேளை அவங்களுக்கு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறதும், முதன்மை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து மற்ற மாநில கட்சிகளோடு ஒருங்கிணைந்து பயணிக்க தவிர்க்கிறாங்க அப்படின்னும், தன்னை முன்னிலைப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் மற்ற மாநில கட்சிகளை சிறுமைப்படுத்தும்
காப்பாற்ற முயற்சிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.